ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் பேக்கு அண்ட் ஃப்ரண்ட் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூட்டி வீடியோ தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து போன வீடியோவில் முடிச்சிருந்தோம். இப்போ என்ன முடிக்கணும்? பட்டி முடிக்கணும். பட்டி எப்படி முடிக்கலான்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டிக்கு வெட்டி வச்சது. என்னடா ஸ்டிச்சிங் ஒண்டி சொல்லித்தராங்க, கட்டிங் சொல்லித்தரலையா நினைக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி தான். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்படின்றத கட்டிங் பண்ணுறதுன்றதை சொல்லித்தரேன். ஈஸியாக சுலபமாக யாருன்னாலும் தைக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது ஃப்ரண்ட் பட்டி நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கோம். அதை வந்து இப்படி இது சும்மா பிகினர்ஸாக இருந்தால் கூட நான் சொல்கிறதையே நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி வந்து பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஈஸியாக லெஃப்ட்டு ரைட்டுன்றது தெரிஞ்சிடும். அதே மாதிரி எக்ஸஸாக பீஸ் வந்து 2 பீஸ், அது எப்படியாப்பட்ட பீஸாக இருக்கட்டும், பட் காட்டனாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலர் மாதிரி இருக்கிறத விட உள்ளே வந்து எந்த கலர் இருந்தாலும் பரவாயில்ல, பட் வெளியே மட்டும் கொஞ்சம் வந்து அந்த ப்ளவுஸோடதே கலர் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒரு வேளை நீங்கள் யாருக்குன்னா தைச்சி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், பின்னாடியும் முன்னாடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கஸ்டமர் ஒரு மாதிரி வருவாங்க. இப்போ வந்து நான் அப்படி கீழே வச்சுட்டேன். இது வந்து இப்படி மேலே வச்சுட்டேன். ஓகேங்களா? இது வந்து இப்படி உள்ளுக்கு போயிடும். போகும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதில் 2-3 டைப் இருக்குது. நான் இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு டைப் சொல்லித்தரேன். அதே மாதிரி இப்படி வச்சுக்கிட்டீங்க. சரிங்களா? கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ தையல் போடுறோம். தையல் போட்டாச்சு. இப்போ இது நல்லா கீறி விட்டுருங்க. இப்படி இப்போ படிமான தையல். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை இப்படி ஃபோல்டு பண்ணிவிடுங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த கார்னர்லலாம் தைக்காதீங்க. ஒரு 1/2 இன்ச்சு லைன் பண்ணுங்க. இப்படி அதே மாதிரி இந்த பக்கமும் 1/4 இன்ச்சுன்றது 1/2 இன்ச்சு கூட வந்து ஸ்டிச் பண்ணலாம். லைனாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி இப்போ ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் கிளியராக பீசர் இல்லாமல் கட் பண்ணிவிடு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றா இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது ஃப்ரண்ட் பார்ட்டு. சரிங்களா? இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எப்படி நம்ம செட் பண்ணலான்றதை பார்க்கணும். இதுக்கு இந்த போர்ஷனு, இதுக்கு இந்த போர்ஷனு, இப்படி தான் கரெக்டாக இந்த பாயிண்ட்டு
அதே மாதிரி இந்த பக்கம் ரொம்பவே இழுக்காதீங்க. எப்போவுமே வந்து இழுத்து தச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக ஒரு கணக்கு போட்டிருப்போம். அந்த கணக்கில் தான் அந்த தையல் வரணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் இங்கே வருது இல்லைங்களா, இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், நான் இப்போ இங்கே காட்டுறேன். இங்கே வரும்போது கரெக்டாக இந்த பாயிண்ட்டும் உக்காந்துருச்சு. இது உக்காரும்போது இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு இதை இப்படி மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு நம்ம 1/2 இன்ச்சு தான் தையல் விட்டுருக்கோம்னா அந்த 1/2 இன்ச்சுக்கு தான் அப்படி ஒரு தையல் தெரியும். கரெக்டாக வந்து பட்டி வாக்காந்துருச்சு. எங்கே நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற இடத்துல கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த இதுவும் தைச்சிடலாம். இதுக்கு கரெக்டாக இப்படி வச்சுட்டு கரெக்டாக எங்கே வைக்கிறதுன்னு நாங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதே 1/2 இன்ச்சு நான் இழுக்கவே இல்லை. அது எப்படி வருதோ அப்படி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவு வந்து கரெக்டாக உக்காந்துருச்சு இல்லையா? இப்போ வந்து நான் வந்து இப்போ இந்த மாதிரி பிசுறு உள்ளது மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுறதும், இந்த பிசுறு இல்லாமல் ஃபினிஷ் பண்ணுறதும் வந்து சீம் மொத்தமே தெரியாமல் உள்ளுக்கு போயிடும். அந்த மாதிரியும் வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது நம்ம கொக்கிப்பட்டி ஆய்ப்பட்டி தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. கொக்கிப்பட்டி ஆய்ப்பட்டி வந்து ஒன்று ஏற ஒன்று தாழ வரும் இல்லையா? அப்படி இருக்கிறது கரெக்டாக வச்சிடணும். எங்கேனா வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எதுவும் இல்லை. இப்போ நீங்களே வந்து லைவாகவே பார்த்துருக்குறீங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து லூஸோ இல்லை எந்த இதுவும் இல்லை. இப்போ இதுக்கு நான் ஓவர்லாக் போட்டுடுறேன். ஓவர்லாக் போட்டுட்டு கொக்கிப்பட்டி ஐப்பட்டி சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம கொக்கிப்பட்டி ஐப்பட்டியில் ஃபஸ்ட்டு வந்து நான் ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறேன். கரெக்டாக அப்படி வச்சுருங்க. இது வந்து ஐப்பட்டி மேலே அடியில் துணி இருக்கணும், மேலே வந்து இது இருக்கணும் மெயின் பீஸு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இதை அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு படிமான் தையல் போடுங்க. கரெக்டாக அப்படியே ஃபோல்டு பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இது இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸ்டிஃப் இருக்கும் நல்லா. இந்த 1/4 இன்ச்சில் ஒரு தையல். இப்படி நம்ம வந்து தைச்சாச்சு. இப்போது
கொக்கி பட்டிக்கு நான் வந்து இதுலேயே வந்து ஹூக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன். அந்த மாதிரி தைக்க போகிறேன். இது இப்படி ஃபஸ்ட்டு ஒன்று வச்சிட்டோம் தெரியும். 2ல் இப்படி வச்சு 2 பீஸை மடித்து ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு துணி எடுத்துகிட்டு ஒரு இன்ச்சை நம்ம இப்படி மடிச்சிடும். இப்போ நான் இதுக்கு வந்து 6 கொக்கி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் 6 கொக்கிக்கான மார்க்கிங் தான் பண்ணுறேன். இப்படி 6 கொக்கி வந்து நம்ம பண்ண போகிறோம். பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது ஏன் இப்படி பண்ணுறோம்னா, கொக்கி வந்து நல்லாவும் இருக்கும், நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து கொக்கி வைக்கிற டைமு கம்மியாக இருக்கும். நம்ம வந்து திருப்பி ஸ்டிச் பண்ணிட்டு கொக்கி வைப்போம்ல, அந்த டைமுக்கு இது சரியாக இருக்கும். தையல் வந்து நல்லா ஒரு சின்ன தையலாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி வச்சுட்டு இங்கே வரணும். இங்கே வந்துட்டு இது இப்படி தைக்கணும். இப்படி தைச்சிட்டு திரும்பி மேலே போகணும். 2 அடிங்க. அடிச்சுட்டு இதை வந்து இப்படி நகர்த்திக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் நகர்த்திட்டிங்கன்னா நகர்ந்துடும். இப்படி இதுக்கு அடுத்த ஸ்டிச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து தச்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து கொக்கி வந்து இப்படியே நீக்கிட்டு கரெக்டாக அந்த இதில் பெரிய கொக்கி வருது. அது இன்னும் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குது. இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் இந்த மாதிரி வைக்கணும் எல்லாத்துக்குமே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பக்கம் 2 பீஸ் இருக்கும் இல்லையா, இந்த பக்கம் 2 பீஸில் இந்த பக்கம் பீஸை தான் நம்ம திருப்பணும். இந்த பக்கம்லாம் திருப்பிடாதீங்க. இந்த பக்கம் வந்து இப்படி வச்சுக்கணும். இந்த கொக்கி இது இப்படி இருக்குல்ல, இப்படி வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். இப்படி வந்துடும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். இது லாஸ்ட்டு ஃபைனலு. நீங்கள் இது மார்க் பண்ணிக்கோங்க. 5ஆ 6ஆ நீங்கள் இந்த லென்த்து வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா இப்படியே விட்டுற மாட்டேன். ஒரு தையல் வந்து கடைசியாக வந்து லூப் கட்டுறவங்கக்கிட்ட ஒரு தையல் வந்து போட சொல்லுவேன். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப சேஃபு நம்மளுக்கு. இப்போது இதை வந்து நம்ம கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ துணி தேவையே படாது. அதனால் நான் மொத்தமாகவே எடுத்துட்றேன். இதை மட்டும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி மேலே வச்சுட்டு அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும்.
இப்போ கொக்கி பட்டி ஐப்பட்டி வந்து ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல் ஃபினிஷிங் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம். பாய்.